தோழர்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பக்கம் விஜய் பிரபாகரன் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன், நடுவில் மூணாவதாக தெய்வ குழந்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த மூணு பேரை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கார் அட்டென்ஷன் சீக்கர் விஜய் பிரபாகரன் அவர்கள். நாளைக்கு இவர் வந்து சீமான் அண்ணன் மாதிரி மாறிடுவாரோ அப்படிங்கிற பயனால தான் இன்றைக்கி அவரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது மேடையில் மைக் கிடச்சா என்ன வேணால் பேசினா சுற்றி இருக்கிற அத்தனை பேர் 10 பேர் கைத்தட்டினா நம்ம கரெக்டாக பேசிட்டோம்னு நினைக்கிறார் போல். காவிரி விவகாரம், மேட்டூர் டேமு, ஒரு பக்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி, குடிநீர் தேவைக்கு விஜய் என்ன பண்ணாரு, எதை பற்றியும் அவருக்கு தெரியலைங்க. தெரியாமல் தனக்கு தோன்றதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை, வருத்தம் இருக்குது. விஜயகாந்தரோட பையன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, சரியான நேரத்தில் அரசியலில் இருக்கார், யங்ஸ்டர் அத்தனை பேரும் சூழ்ந்துருக்காங்க, அந்த சமயத்தில் இருக்கார், இப்படி பேசிகிட்டு இருந்தால் யார் இவரை மதிப்பா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அதனால தான் ரொம்ப பொலைட்டாக அந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை வட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் சீமானனுக்கு இந்த பொலைட்டு வராது, வச்சு செய்வோம் சீமானன்னு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது, தெய்வ குழந்தைன்னு சொல்லி நம்ம விஜய் நான் சொன்னால் சீமானனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் உங்களுக்கு கோவம் வருது? எல்லா கதையும் சொல்கிறேன், சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வைக்கிறேன் தெய்வ குழந்தை விஜய் அவர்கள்னு. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர ப்ராசஸே புரியும். 3 விதமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, மைக்கு கிடச்சோன்னே நம்ம என்ன வேணால் பேசணுங்கிற ஒரு மனநிலை நிச்சயமாக வரும். ஏன்னா நானும் மேடை ஏறி இருக்கேன். மேடை ஏறும்போது 10 பேர் கை தட்டினாங்கன்னா நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு மைக்கு மேடையில் ஏறும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு சேர்த்து வரணும். நீங்கள் ஒரு நல்ல காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அரசியலில் போனாங்க, அதை தாண்டி நீங்கள் போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பொலைட்டாக பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, கோட்டு போட்டால் நான் அழகாக இருப்பேன்னு பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் ஈசானா கப் நமதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்நாடகா போய் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னுங்கிறீங்க. ஓட்டு வேட்டையாருங்கனே கர்நாடகாவில் ஓட்டுங்களா நீங்களான்னு சொல்லி உரிமையில பேசுறீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி வச்சிருக்கீங்க. அந்த பேச்சே என்னால் கேட்க முடியல. மேகதாது, காவிரி விவகாரம், ஒரு பக்கம் வந்து விவசாயிகளோட பிரச்சனை, எதை பற்றியாவது உங்களுக்கு புரிதல் இருக்கானே? உனக்கு ஏதாவது புரிதல் இருக்கான்னு திருப்பி என்னை கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் சொல்கிறேன் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறந்து வைக்கணும். ஆமாம், உண்மைதான். உங்கள் பேச்சில் நான் பார்த்தேன். திறக்க முடியல. ஏன் திறக்க முடியல? தண்ணி இருந்தால் திறக்க போகிறாங்க, தண்ணி இல்லை, திறக்கலை. காலங்காலமாக இதான் நடைமுறை. ஜூன் 12 எப்போதுமே தண்ணி சேர்ந்துரும், அதனால திறந்துருவாங்க. இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் சேர்ந்தா திறக்க போறாங்க. சரிப்பா, தண்ணி இல்லை திறக்கலான்னு சொல்லி எங்க அண்ணன் சொல்லனே, அட்டென்ஷன் சீக்கிரனே நல்லா கவனிங்க. குறுவை சாகுபடிக்காண்டி சிறப்பு தொகுப்பை எங்க அண்ணன் அறிவிச்சிருக்காரு. 132 கோடி. எப்பா தண்ணி இல்லை, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பணமா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா தண்ணிக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, இயற்கை சம்பந்தப்பட்டது. நீங்க இயந்திரம் சார்ந்து கொஞ்சம் உங்களுடைய நடைமுறையை மாத்திக்கங்க. நீங்க உங்களுக்கு வந்து 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் நான் தரேன். முடிஞ்ச அளவு வந்து அந்த மோட்டரை போட்டு தண்ணிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. நடவு சம்பந்தப்பட்ட விஷயம், உரம் சம்பந்தப்பட்ட விஷயம், விதை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க விவசாயத்தை ஆரம்பிங்க, பண ரீதியா நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. கவனிச்சு பார்த்து எடுத்து பார்த்தா தெரியும். 132 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அணைய திறக்கலன்னு சொல்றீங்க, திறக்காத முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு கவனிக்கணும்ல. இது முதல் பாயிண்ட். இப்ப 2வது சொல்றேன், பயிர்க்கடன் தள்ளுபடியை பத்தி பயங்கரமா பேசுறீங்க. ஆமா, ஆட்சிக்கு வந்தோன்னே விஜயனா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற பெரிய சாப்டரில் முதல்ல இறங்கி முதல் கட்டமாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. நான் தாவேக்கா தொண்டன்னா தாவேக்காவோட சோஷியல் விங்கில் நான் பொறுப்பில் தான் இருக்கேன். நானே என்னோட வீடியோவில் விமர்சனம் பண்ணேன், அண்ணா இது பத்தாதுன்னு, விவசாயிகள் மட்டும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன். நான் மட்டும் கிடையாது, விச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் கோரிக்கை வச்சோம். 2வது முறையாக பயிர்க்கடனை மாற்றி அமைச்சார். தன்னுடைய தள்ளுபடி முதல்ல பண்ணார். அதற்கு அவர் தெளிவாக காரணம் சொன்னார். முன்னாடி வந்து இப்போ தள்ளுபடி பண்ணிட்டு அந்த வங்கிக்கு அந்த கடனை, இப்போ அரசாங்கம் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணா பாய் சியூலாம் போக மாட்டாங்க. அந்த தள்ளுபடி பண்ண அந்த காசை வங்கிக்கு அரசாங்கம் கொடுக்கணும். விவசாயிகள் தர வேணாம், அரசாங்கம் தருங்கிறது தான் பயிர்க்கடன் தள்ளுபடி. அந்த காசை முன்னாடி 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ 45 நாளுக்குள்ள கூட்டுறவு வங்கிக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த குறுகிய காலம் இருக்கிறதுனால என்னால் இவ்வளவு பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி 2000 சொச்ச கோடியை தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி 2வது முறையாக மாற்றி அமைக்கப்படும் போது 6000 கோடி ரேஞ்சுக்கு மாற்றி அமைச்சாருங்க. 45 நாளுக்குள்ள அந்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை விஜய் நான் பண்ணும்போது விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அட்டென்ஷன் சீக்கிரனே நீங்க தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத நான் சொல்ல வர 2வது பாயிண்ட். 3வது, எல்னோ விளைவு, அதெல்லாம் எங்கேயாவது எடுத்து படிச்சு பார்த்துருப்பீங்களானே. ஏன்னா மழை பெய்யல நம்ம குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம்ல, ஏன் மழை பெய்யல அப்படிங்கிறத தேடணும்ல. அதுக்கு தனியாக ரிசர்ச் டீமை போட்டிருக்காரு. இந்த எல்னோ விளைவு இன்னைக்கு பேசல, பிப்ரவரி மாசத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த வாட்டி மழை கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவு கம்மியாக இருக்கும், எந்த இடத்துல கம்மியாக இருக்கும், இப்போ கம்மியாக இருக்கும்னா நம்ம என்ன பண்ணணும், இதோட தாக்கம் இந்த வருஷத்தோட இருக்குமா
இல்லை அடுத்த வருஷத்தை நோக்கி நகருமா, எப்படி இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கலாம்னு சொல்லி இந்த வானிலை ஆய்வு பண்ணுறவங்கள வச்சு ஒரு குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு ரிப்போர்ட் அடிப்படையில் அடுத்த ஸ்டெப் போகிறார். சரிப்பா, குழு அமைச்சாச்சு, அப்போ தண்ணி தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது இல்லை, அதுக்கு 350 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்காரு. எப்பா தண்ணி எங்கெங்க இல்லையோ எல்லா இடத்துக்கும் மாநகராட்சி நகராட்சி மூலமாக தண்ணி கொண்டு போங்க, ஆழ்துணை கிணற சரி பண்ணுங்க, பம்பு செட் எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை மேம்படுத்துங்கன்னு சொல்லி தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. ஸோ மேட்டூர் டேமில் ஆரம்பித்து பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஆரம்பித்து தண்ணி விஷயத்தில் ஆரம்பித்து வானிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனியாக குழு போட்டு எல்னோ விளைவாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்போ அப்படியே செப்பரேட்டாக திரும்பி கர்நாடகா போங்கண்ணே, சண்டை போடுங்கண்ணேலாம் பேசுகிறீங்கல்ல. கர்நாடகா விஷயத்தில் மேகதாதுக்கு சட்டசபையில் ஒரு மனதாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? போய் சண்டனம் போட தேவையில்லைன்னு, சினிமா கிடையாது. மேகதாதுல அணை கட்டக்கூடாது, இந்த ஒன்றிய அரசு என்னைக்கு வேணால் டபுள் ஸ்டாண்ட் அடிக்குங்கிறத நம்ம மேகதாது விஷயத்தில் இந்த அணை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிநபர் தீர்மானம் வந்து சட்டசபையில் கொண்டு வரும்போதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வரும்போதே சொன்னாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்து நடுவர் நீதிமன்றங்கிற கோரிக்கையை முன்வைக்கும் போது ஏற்றுக்கிறேன்பா, நீ சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்னு சொல்லி சேர்த்தாங்க. ஏன் அப்பயே சேர்த்தாருனா உடனே இந்த ஒன்றிய அரசு எப்போ வேணால் பெல்ட் அடிக்கும், நாங்கள் இந்த தீர்மானத்தில் அட்டாச் பண்ண மறந்துட்டோம், நல்ல வேளை சுட்டி காமிச்சிங்க, நாங்கள் இதையும் சேர்த்து இந்த தீர்மானத்தை கொண்டு வரோம். ஏன் நடுவர் நீதிமன்றத்தை ஓகே சொன்னார் அந்த சமயத்தில்? ஏன்னா அந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லிச்சுன்னா 2018 தீர்ப்பில் எப்பா கீழமை மாநிலங்களோட அனுமதி இல்லாதான் தேவையில்லப்பா மேகதாதுல அணை கட்ட, அப்படிலாம் 2018 தீர்ப்பெல்லாம் எதுவும் டைரக்டாலாம் எதுவும் சொல்லலை, நடுவர் நீதிமன்றம் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, அதனால நீங்கள் தமிழ்நாட்டோட அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து மேகதாதுல அணை கட்டலாம் கிடையாதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்றார். சோ இந்த பதிலை இவங்க சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சதுனால அப்போ எந்தவித சட்ட பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. அப்போ இங்க ஒரு நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவன் அணை கட்ட மாட்டான், இவன் செங்கல் எடுத்து வைக்க கூடாதுன்னா விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நடுவர் மன்றம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னே. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எங்க தெரிய போது, அட்டென்ஷன் சீக்கிரா வந்தோம். விஜயகாந்த் அவர்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னா இந்த அரசியல் களத்தில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. காவிரி மேலாண்மை வாரியத்தில் காவிரி ஒழுங்காற்று வாரியத்தில் வாத பிரதிவாதங்கள் முன் வச்சதுனால தான் போன மாசம் 22ஆம் தேதி நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை கர்நாடகா செயல்படுத்த மாட்டேங்குதுங்கிறதுனால இவ்வளவு நாள் தண்ணி தள்ளங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. ஜூன் மாசம் எவ்வளவு தரணும், ஜூலை மாசம் எவ்வளவு தரணும் சொல்லி தண்ணி விஷயத்துல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அளவீடு இருக்கு. அதை அவங்க தர்றதுக்கு தமிழ்நாட்டோட அதிகாரிகள், கர்நாடகோட அதிகாரிகள், கேரளா அதிகாரிகள், பாண்டிச்சேரி அதிகாரிகள் டெல்லியில காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த கூட்டம் எடுக்கப்படுற முடிவு அடிப்படையில் கர்நாடக அரசு அதை செயல்படுத்தணும். கர்நாடகா அதை பண்ணாத போது மழை பெய்துனே, மழை பெய்து கொட்டுது மழை, அப்போது தண்ணி வருது. ஏன் தெய்வ குழந்தைன்னு சொல்றோம்னா இவ்வளவு விஷயம் பண்ணார்ல, பயிர்க்கடன் தள்ளுபடி, ஒரு பக்கம் சூழ்நிலை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி குழு அமைச்சாரு, அந்த பக்கம் குடிநீர் தேவைக்கு தனியாக ஒதுக்குனாரு, மேகதாது தடுக்கிறதுக்கு அவரோட ஸ்டெப் ஒரு பக்கம் எடுத்தாரு. இந்த காவிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொடர்ச்சி அதிகாரிகளுக்கு புஷ் கொடுத்து வாத பிரதிவாதங்களை வைக்க வச்சாரு. எல்லாம் பண்ணியும் மழை பெய்ய மாட்டேதே, கர்நாடகா சேட்டை பண்ணுதே, விவசாயிகள் பாவமே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மழை கொட்டும் போது எங்க அண்ணன் தெய்வ குழந்தைன்னு சொல்றதுல என்னையா தப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஏன் நான் அதை சொல்றேன்னா இந்த தண்ணி இப்போ வருது பாத்தீங்களா, கர்நாடகா என்ன ஃபீல் பண்ணுதுன்னா முன்னாடியே கொடுத்துருக்கலாம், இப்போ நம்ம நினைச்சதோட தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒழுங்கா தண்ணி குத்துந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவங்க அணையில தண்ணி ஃபுல்லா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, வர்ற தண்ணி அத்தனை நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜூன் மாசம் தர வேண்டியது ஜூலை மாசம் தராம இப்படி செயல்பட்டுட்டு மழை பெய்யும் போது மட்டும் இவங்க தண்ணி தராங்க. இப்போ இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போட போறாரு நாளைக்கு. அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தோட உத்தரவை கர்நாடகா ஒழுங்கா செயல்படுத்த மாட்டேதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட போறார். எந்த இடத்துல தமிழ்நாட்டோட உரிமையும் தமிழக மக்களையும் விவசாயிகளையும் எங்கே விஜயனா கைவிட்டார். இந்த குறிப்பிட்ட காலம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அட்டென்ஷன் சீக்கிரனே, மேடையில் என்ன வேணால் பேசலானே, மைக் கிடைக்கும் போது டேட்டாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவோட ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க. நல்லா மிரண்டு போய் உட்காந்துருக்கேன் அண்ணனோட செயல்பாடை பார்த்துட்டு. அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கணும், இப்படிலாம் பேசாதீங்கண்ணே, டேட்டாவோட பேசுங்க, நிறையா படிங்க. நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்கன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேர்ல்டு சில பாயிண்ட்ஸை சில நேரம் முன் வைப்பார். ஒரு யங்ஸ்டராக நான் கவனிக்கிறேன், ஓகே அண்ணன் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு, நான் கவனிக்கிறேன். நாங்களாம் இந்த பாலிடிக்ஸை நோக்கி நகர்ந்துட்டோம். மறுபடியும் ஹே ஓஹோன்னு பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் தெளிவானமாக சொல்லிடுறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, சீமானண்ணே ஒரு பக்கம், ஜோசப் விஜய் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க, முன்னாடி விஜய்ங்கிறாங்க. இது சினிமா மோகம், இது அவ்வளோதான் அலை அடிச்சிருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மாற்றத்துக்கான அரசியலாக 5 வருஷமாக முக்கிட்டு இருக்கீங்களே, மக்கள் ஏன் உங்களை நம்பலை? ஏன்னா நீங்கள் மாற்றத்தை உருவாக்குங்கிறது மக்கள் நம்ப மாட்டுறாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் வந்து பயங்கரமாக பல விஷயங்கள் பண்ணுறோம், செய்வோம், இதெல்லாம் பண்ணிடுவோன்னு. உங்களுடைய வாக்குறுதி அத்தனையுமே செயல்படுத்தணும்னா தமிழகத்தோட இப்போ பட்ஜெட் இருக்குல்ல, இது மாதிரி 10 மடங்கு பட்ஜெட் வேணும்.
சரிங்களா? சும்மா வாய்க்கு வந்து உட்காந்து அடிச்சு விட்டுட்டு மக்களை குறை சொல்லாதீங்கிறதான் சீமானனுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜோசப் விஜயோ விஜய் அண்ணாவோ இப்போ அவர் சொல்கிறாருங்க, எனக்கு என்ன சரியான காண்டுனா திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் ஜாதி மத அடிப்படையில் விஜய் அண்ணா நின்னார்னா, மற்ற தொகுதியில் விஜய் அண்ணா நிப்பாட்டினா யாருக்குமே என்ன ஜாதி எந்த கம்யூனிட்டி யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டு விஜய் அண்ணாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே விழுந்த ஓட்டும் விஜய் அண்ணாக்கு விழுந்த ஓட்டு தான். விஜய் அண்ணா தொகுதியில் விஜய் அண்ணாக்கு விழுந்த ஓட்டும் அவருக்கு விழுந்த ஓட்டு தான். அவர் ஜாதி மதம் பார்த்து இல்லைங்க, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருப்பாரு. இது ஜோசப் விஜய் இல்லைங்க. இப்போ ஒரு சினிமா மோகன் நீங்க குறை சொல்றீங்கல்ல, சினிமா தியேட்டர் இருக்குல்ல, அந்த தியேட்டர்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், இனம் பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம், யார் வேணா பக்கத்தில் உட்காந்து சமத்துவமா திரைப்படத்தை பார்ப்போம். சினிமா மோகன் தப்புன்னு சொல்றீங்கல்ல, சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல, சினிமாக்காரனுக்கு டேட்டா தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல, தெரியாதுதான். அவன்கிட்ட எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. தெரியாத தெரிஞ்சுக்கலாம். வெறுப்பு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம்னே. பாஜக பண்ற அரசியல் இதுதான். பாஜகவோட இந்த சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் தெரியாமை அறியாமை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்களே தவிர நாளைக்கு அறிஞ்சுக்கலாம். ஆனால் வெறுப்புணர்வுல அவங்க இல்லவே இல்லை. வெறுப்புணர்வுல மேடை கிடைக்கும் போதெல்லாம் கத்துற ஒரு ஆளா நீங்க தான் மாறி இருக்கீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு இடத்துலையுமே ஜாதியை ஒழிக்கணும், மதத்தை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒருத்தர் ஒழிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. சரிங்களா? பணத்தை ஒழிச்சிட்டாரு. அதாவது பணம் கொடுக்கறது வாங்குறது விஷயம் இருக்குல்ல, ஓட்டுக்கு, அதை ஒழிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு உட்காந்து ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி உட்காந்து தமிழ்நாட்டில் ஊழல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு பேசுறவங்களுக்கு மத்தியில் ஊழலை ஒழிப்பேன், ஊழல் பண்ணா எவனா இருந்தாலும் என் கட்சிக்காரனா இருந்தாலும் நீக்குவேன், தப்பு எவன் பண்ணாலும் ஓட்டு அரசியல் பார்த்து நீக்காம இருக்க மாட்டேன், யாரா இருந்தாலும் நீக்குவேன்னு ஒரு மனுஷன் நீக்கிட்டு இருக்காரு. நீங்க மேடைகளில் பேசுறீங்கல்ல மாற்றம், அந்த மாற்றத்தை அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு இப்போ வரைக்கும் அவர்லாம் ஒரு ஆளா, அவர்லாம் ஒரு ஊரா, அவர்லாம் ஒரு பேரா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொலை வரியில நீங்க இடைத்தேர்தல் இருக்கீங்கல்ல, அதே கொலை வரியில நான் இருக்கேன். அதாவது இடைத்தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் நடத்தாம இருக்கிறதுக்கு விஜய் அண்ணா தான் காரணம் சொல்ல போறீங்க. நீதிமன்றம் ஆகஸ்ட் 24 வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 24 அப்புறம் நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு தேதி சொல்லும் போது அந்த தேதியில இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரத்தில் நீங்க பொது வேட்பாளராக நிற்க போறீங்கிற தகவல் வருது. பொது வேட்பாளர் அப்படிங்கிற செய்தி மட்டும் இன்னும் ஆணித்தனமா உறுதியாகட்டும். இதுல இடுமன் கார்த்திருக்காருல, அவர் ஒரு மேட்டர் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் கேண்டிடேட் போடாம இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பா? ஏப்பா, அவ்வளோ மக்கள் முட்டாளா? திமுகவும் அதிமுகவோட நீங்க ஒரு செட்டிங்ல போட்டு நீங்க மட்டும்தான் கேண்டிடேட்டா நின்று அங்க வந்து விசிலுக்கு எதிராக நிக்க போறீங்கன்னா அதற்கு திமுக அதிமுகவோட சப்போர்ட் இல்லைன்னு நாங்க நம்பணுமா? இந்த ஒரு பாலிடிக்ஸை நீங்க பண்ண போறீங்கல்ல, கொஞ்ச நாள்ல ரொம்ப தெளிவா மக்களுக்கு முன்னாடி தெளிவா நீங்க அம்பலப்பட போறீங்க. ஏன்னா நீங்க நக்கீரன் கோபால் அவர்களோட இன்டர்வியூலாம் எடுக்கிற அளவுலாம் போயிட்டீங்க. சரிங்களா? இதுக்கு மேல என்ன ஒத்துக்கிறதுக்கு இருக்கு? நாங்க வந்து திமுகவோட பி டீம்ங்கிறத ஒத்துக்க போறீங்க. அது வந்து மக்கள் முன்னாடி எவிடன்ஸோட ப்ரூவ் ஆக போகுது. நாங்க இனிமே உங்களை எதுவுமே செய்ய வேணாம், மக்களே பார்த்துப்பாங்க. மக்கள் ரொம்ப நாளா உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நீங்க இந்த அரசியல் களத்துல இருந்து அப்புறப்பட்ட மனிதரா நீங்க மாற போறீங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமா பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.